வணக்கம். உங்களுக்கு பசி ஏற்படலையா? அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? வாங்க அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். பசி உண்டாகிறது நல்ல ஆரோக்கியத்தினோட அறிகுறி. நீங்க நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விரைவில் வளர்சிதை மாற்றம் உண்டு பண்ணி பசி உண்டாக்கும். ஆனா எதுவுமே வேலை செய்யாம பசி எடுத்தா அது ஆரோக்கியமானதா இருக்காது அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. சிலருக்கு பசி ஏற்படாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய சாப்பிட்ற உணவும் அது இல்லாம போதிய உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது தான் காரணம். பசியை தூண்டு உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரண உறுப்புகள் தூண்டப்பட்டு உங்களுக்கு பசியை ஏற்படுத்தும். அவ்வாறு எந்த உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பசியை தூண்டும் அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முழு கோதுமை பிரெட்ல அதிக நார் சத்து இருந்தாலும் கொழுப்பு அது இல்லாம புரதம் குறைவாவே இருப்பதுனால அதுல உட்கொள்ளும் போது நம்மளுக்கு வேகமா ஜீரணிச்சிடும். அதனால முட்டை அல்லது காய்கறியோட சேர்த்து சாப்பிடும் போது சத்துக்கள் இரட்டிப்பு ஆகி நம்மளுக்கு முழுவதும் ஜீரணமாயிடும். அதனால பசியை தூண்டும். பல சாறுகள்ல இருக்கிற அதிக நார் சத்து உடலுக்கு தேவையான நீர் சத்தை தருது. அதோட ஜீரண நொதிகளை தூண்டுறதுனால நம்மளுக்கு பசி நல்லா ஏற்படும். காய்கறிகளை அரைச்சி வடிகட்டாம சாப்பிடறதுனால அதுல இருக்கிற முழு சத்துகளும் நம்மளுக்கு கிடைக்குது. வேகமா வளர்ச்சிதை மாற்றத்தை உண்டு பண்ணும். பசி விரைவில் ஏற்படுத்தும். பசி உண்டாகாம அவஸ்தைப்படுறவங்க இதை முயற்சிக்கலாம். மோர் ஒரு அற்புத பசியை தூண்டுற உணவா இருக்கு. அதாவது கொழுப்பு இல்ல. இது தினமும் குடிச்சிட்டு வந்தா கூட நம்மளோட உணவு மண்டலம் நல்லா செயல்படும். பசி உண்டாக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். ஊறுகாய் எண்ணெயில தான் செய்யப்படுறாங்க. ஆனா பசியை தூண்டும். எலுமிச்சை, நார்த்தங்காய் போன்ற சிட்ரஸ் வகை ஊறுகாய் நம்மளுடைய ஜீரண சக்தியை உண்டு பண்ணும். அது இல்லாம பசியை தூண்டும். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். முட்டையோட வெள்ளைக்கருவுல 3 to 4 கிராம் புரதம் இருக்கு. வெள்ளைக்கருவு உங்களுடைய பசியை நிரப்புறது போல இருந்தாலும் அதுல கொழுப்பு இல்ல, கலோரியும் குறைவு. இதுல ஆம்லேட்டா சாப்பிட்டாலும் நல்லதுதான். இது உடல் எடை கூட செய்யாது. சாப்பிடவும் செய்யலாம். நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.